அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. அனிபாய், ரஜினி சார், லோகேஷ் கனகராஜ், முடியலைங்க, முடியல. ஐயோ, அரங்கம் அதிரட்டுமே, முடியலைங்க, முடியல. நானும் கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்து முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை எவ்வளோ நாள் கேட்க போறேன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த குக்குமேன்னு முடியல, அதுக்குள்ள பவர் ஹோஸ். என்ன பவர் ஹோஸ்? ரஜினி சார் ஒரு பவர் ஹோஸ், லோகேஷ் கனகராஜ் ஒரு பவர் ஹோஸ், அனிருத் ஒரு பவர் ஹோஸ், மொத்த கேஸ்டிங்கும் ஒரு பவர் ஹோஸ். இன்னைக்கு பண்ண போற சம்பவத்துல என்ன நடக்க போறது தெரியல. ஆல்ரெடி லூப்ல போயிட்டு இருக்கு அந்த ப்ரோமோவே. முடியல முடியல. சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. 3, 2, 1. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, தேக்கோ அழகு மொத்தமே. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் மல்ல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா. குக்கு குக்குலி பவ ஹவுஸே, எனக்கும் குறையாத மவுசே. சுயம்பு சரித்திரம் பாருடா, சிரிக்கும் எரிமல தானடா. மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, அழுத்து மொத்தமே. கிழிச்சு தொங்க விட்டாங்க. இன்னும் பாட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. அனிருத்து வச்சு செஞ்சுட்டாரு. சும்மா ரொம்பலாம் இல்ல, அந்த ஒரு பல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வெறித்தனமா முடிச்சிருக்காங்க. வெறித்தனமா
விஷுவல் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம சாங் கேட்டிருக்கோம், லிரிக் வீடியோ என்ன வரல. ஐயோ இது வேற மாதிரி இருக்குங்க. இதாங்க பெஸ்ட். நான் ஹுக்கும் நினைச்சேன், ஹுக்கும்லாம் இல்லைங்க. இதுதாங்க பெஸ்ட். நான் அடிச்சு சொல்றேன், இதுதாங்க பெஸ்ட். வேற மாதிரி அந்த போஸ்டருக்கு அது மாதிரி 2 ஸ்பீக்கர் கிழிச்சிட்டாங்க வச்சு. லிரிக்ஸ் எவ்வளோ எழுத லிரிக்ஸ்லாம் எப்பா பத்த வச்ச பரட்டை. ஐயோ கொளுத்திட்டாங்க ப்ரோ, மிரட்டிட்டாங்க. ஜஸ்ட் 3.26 செகண்ட் தாங்க. ஜஸ்ட் 3 நிமிஷம் 26 செகண்ட் தான் கிழிச்சிட்டாரு. ரஜினிக்கு தான் வச்சு செய்தாங்க. எப்படி அது இறங்கி தெரியல, வேற மாதிரி. சரி ஓகே, நம்ம சாங்கை பத்தி பார்த்துருவோம். ஒரு வேற மாதிரி ஹைப்ல போயிட்டேன். அப்படி எனக்கே ஒரு மாதிரி என்ன செய்யணும்னு தெரியல. எப்படி போட்டேன் அந்த ஒரு மியூசிக் கேட்டு அப்படி உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகி எனக்கு அப்படியே வெட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. என்ன சொல்றது சார், ஒரு வேற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அனிருத் வந்து சார் அவர் தாங்க பெஸ்ட்டு. இந்த இந்த டிக்கெட்டுக்கு அவர் தாங்க பெஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டார், நறுக்குன்னு மியூசிக்கு. நீங்கள் என்ன தான் சொல்லுங்க, மியூசிக் வேற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஹுக்குமே அடிச்சு சாப்பிட்றோம். அப்படி இருக்கு ஒரு மியூசிக்கு. ஒரு மாஸ்டர்னா எப்படி இருக்கும், ஒரு முரட்டுத்தனமான படம் மட்டும் இந்த பாட்டுக்கு ஏதோ ஒரு படம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், படம் கன்ஃபார்ம் 1000 கோடி. 1000 கோடிலாம் பேச வரல, படம் வந்து மிரட்டிடும். ரஜினி சாருக்கு இந்த சாங் வந்து அவ்வளோ ஆப்டா பத்த வச்ச பரட்டுன்னு லிரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது வந்து வேற மாதிரி சம்பவம். ரொம்பவே பயங்கரமா இருக்கு. லிரிக் வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஒரு செம்ம சாங்குங்க. ஆனா என்னமோ நினைச்சேன், பவர் வைஸ் சிம்பிளா விட்டுருவாங்க, இந்த ஹண்டர் வண்டர் மாதிரி இருக்கும் நினைச்சேன். ஹண்டர் வண்டரே ஒரு சம்பவம் தான், இது வந்து அதோட பெரிய சம்பவமா இருக்கு. என்னையா சொல்றீங்க அப்படி இருந்துச்சு. ஒரு வேற மாதிரி ரொம்ப லூப்பரா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு வேலை தான், ஹண்டர் வந்துட்டாரு, ஹுக்குமே இந்த கூலி பவர் ஹவுஸ், இந்த 3ல எது பெஸ்ட்னே கண்டிப்பா நேரமாகும். அதைத்தான் நான் இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்க போறேன். உங்களுக்கு எந்த சாங் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யாருக்கு எந்தெந்த சாங் பிடிக்கும்னு. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த சாங் பிடிக்கும். அப்படி ஒரு தரமான செய்கை. லிரிக்ஸ் எவன்னு தெரியல, எப்பா சம்பவம் பண்ணிட்டானுங்க. அதுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா ஏத்துனாங்க இந்த பாட்டுக்கு. நான் நினைச்சேன் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு தனியாக ஆடியன்ஸ் வைக்கமா நினைச்சு போட்டேன். இது வந்து கண்டிப்பா ஒரு வேற மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரியே சம்பவம். எனக்கு என்னன்னா, இப்போ ஆடியோ கான்செப்ட் இப்படி இருக்கு, வீடியோ எவ்வளவு வெறியா இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் என்ன பீக்ல இருக்கும். அட்லீஸ்ட் லிரிக் வீடியோ சொல்றேன் நான், வீடியோ வேற விஷயம், லிரிக் வீடியோ எப்படி இருக்கு, படம் எப்படி இருக்கு போறேன்னு தெரியல. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதாவது இவ்வளவுதான் இருந்த எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 100க்கு 100 இருந்த எக்ஸ்பெக்டேஷனை 100க்கு 1000 கொண்டு வந்துட்டாரு அனிருத். அவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விட்டாங்க. கண்டிப்பா ஹைப்பு தான். ஒரு 10 நாள், ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் இருக்கு. கண்டிப்பா இந்த 20 நாள் தாண்டிட்டுனா வேற மாதிரி வைப்பு இருக்கும். அந்த இவர் கூட சொல்லுவாரு, என்னது ஏதோ உப்புளியப்ப அப்படின்னு, அந்த இது மாதிரி இருக்கு. அதே மாதிரி அது மாதிரிதான் இருக்கு. ரொம்பவே செமையா இருந்துச்சு, சொல்லவே முடியல எனக்கே. நானே ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன். நான் எப்பவும் பேசிடுவேன், அப்படி எனக்கே ஸ்டன் ஆயிடுனா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப், ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டுங்க. லிரிக் வீடியோவை வெயிட் பண்றோம். அது வந்து இன்னொரு சம்பவமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.